சட்டம் ஒரு இருட்டர் திரைப்படம். பட்ஜெட் 20 லேக்ஸு, கலெக்ஷன் 62 லேக்ஸு. இது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் மூவி. இது விஜயகாந்த் மாரி பெரிய பிளாக் பஸ்டர் மூவின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா நெஞ்சிலே துணிவிருந்தால் திரைப்படம். பட்ஜெட் 24 லேக்ஸு, கலெக்ஷன் 65 லேக்ஸு. இந்த படமும் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் மூவி. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீதி பழைத்த திரைப்படம். பட்ஜெட் 27 லேக்ஸு, கலெக்ஷன் 35 லேக்ஸு. இது ஒரு ஃப்ளாப்பான மூவி தான். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா பட்டணத்து ராஜாக்கள் திரைப்படம். இந்த படம் பட்ஜெட்டு 30 லேக்ஸு, கலெக்ஷன் 62 லேக்ஸு. இது ஒரு ஹிட்டான மூவி தான். அதுக்கு அடுத்தபடியாக படம் பார்த்தீங்கன்னாக்கா ஓம் சக்தி திரைப்படம். இந்த படம் வந்துட்டு பட்ஜெட் 30 லேக்ஸு, கலெக்ஷன் 25 லேக்ஸாக. இந்த படம் ஒரு பெரிய பிளாஃப் ஆக்சுவலி. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இதயம் பேசுகிறது திரைப்படம். பட்ஜெட் 18 லேக்ஸு, கலெக்ஷன் 15 லேக்ஸு. இது ஒரு ஃப்ளாப்பான மூவி. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சாட்சி திரைப்படம். இந்த படம் 45 லேக்ஸு பட்ஜெட்டு, கலெக்ஷன் 95 லேக்ஸு. இது ஒரு சூப்பர் ஹிட் மூவின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வெற்றி திரைப்படம். இந்த படம் 50 லேக்ஸ் பட்ஜெட்டு, பட் கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா 1.5 crore. இது பெரிய பிளாக் பஸ்டர் மூவி. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு ஒரு கண்ணகி திரைப்படம். இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா பட்ஜெட் 55 லேக்ஸு, கலெக்ஷன் வந்து 1.78 crore. இது பெரிய பிளாக் பஸ்டர் மூவி. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா குடும்பம். இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா பட்ஜெட் 68 லேக்ஸு, கலெக்ஷன் 1.9 crores. இது ஒரு சூப்பர் ஹிட் மூவி தான். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புது யுகம் திரைப்படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் 80 லேக்ஸு, கலெக்ஷன் 1.85 crore. இது ஒரு ஹிட்டான மூவி தான். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் நடித்த நான் சிகப்பு மனிதன். இந்த படம் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 2 crore, பட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 6.10 கோடி. இது பெரிய பிளாக் பஸ்டர் மூவி. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீதியின் மறுபக்கம். இது பட்ஜெட் 88 லேக்ஸு, பட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 3 கோடி. இந்த படமும் பெரிய பிளாக் பஸ்டர் மூவி. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எனக்கு நானே நீதிபதி. பட்ஜெட் 1.12 crore, பட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 2.5 crore. இது ஒரு சூப்பர் ஹிட் மூவி. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வசந்த ராகம். இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா பட்ஜெட் 1 crore, கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 2.10 crore. இது ஒரு ஹிட்டான மூவி தான். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா நிலவே மலரே. இந்த படம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் 40 லேக்ஸு, கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 1.3 crore. இது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் மூவி. அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா சிவப்பு மலர்கள். இந்த படம் பார்த்தீங்கன்னா 45 லேக்ஸ் பட்ஜெட்டு, கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 92 லேக்ஸு. இது ஒரு ஹிட்டான மூவி தான். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீதிக்கு தண்டனை. இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா பட்ஜெட் 60 லேக்ஸு, கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 1.95 crore. இதுமாரி பெரிய பிளாக் பஸ்டர் மூவி. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சட்டம் ஒரு விளையாட்டு. இந்த படம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் 1.4 crore, கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 5.80 crore. இது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் மூவி. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா பூவும் புயலும். இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா பட்ஜெட் வந்து 80 லேக்ஸு, கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 45 லேக்ஸ் தான். இது ஒரு பெரிய ஃப்ளாப்பான மூவி. அதுக்கு அடுத்தபடினா சுதந்திர நாட்டின் அடிமைகள். இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா பட்ஜெட் 60 லேக்ஸ் தான், கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 1.20 crore. இது ஒரு ஹிட்டான மூவி தான். அதுக்கு அடுத்தபடியாக மூவின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது எங்கள் நீதி. இது பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து 1.10 crore, பட் கலெக்ஷன் வந்து 70 லேக்ஸ் தான். இது ஒரு பெரிய ஃப்ளாப்பான மூவி. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராஜநாடை. இந்த படம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து 2.25 crore, கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 6 கோடி. இது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் மூவி. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சீதா. இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா பட்ஜெட் வந்து 17 லேக்ஸு, கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 40 லேக்ஸ் தான். இது ஒரு பெரிய ஃப்ளாப்பான மூவி. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நண்பர்கள். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா பட்ஜெட் 25 லேக்ஸு, கலெக்ஷன் 50 லேக்ஸு. இது ஒரு ஆவரேஜான ஹிட்டான மூவி தான். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா விஜய் நடித்த நாளைய திறப்பு. இந்த படம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் 20 லேக்ஸு, கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 10 லேக்ஸு. இது இந்த படம் பெரிய ஃப்ளாப் ஆக்சுவலி. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் நடித்த ராஜதுரை. இந்த படம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து 3.4 crore, பட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 8.5 crore. இதுமாரி ஒரு பெரிய ஹிட்டான மூவி தான். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விஜய் கூட சேர்ந்து நடித்த செந்தூர பாண்டி. இந்த படம் பார்த்தீங்கன்னா 1.5 crore, கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 3.25 crore. இது ஒரு ஹிட்டான மூவி தான். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விஜய் நடித்த ரசிகன் திரைப்படம். பட்ஜெட் 20 லேக்ஸு, கலெக்ஷன் 43 லேக்ஸு. இது ஒரு ஹிட்டான மூவி தான். அதுக்கு அடுத்தபடி தான் திரும்ப விஜய் நடித்த தேவா திரைப்படம். பட்ஜெட் 28 லேக்ஸு, கலெக்ஷன் 44 லேக்ஸு. இது ஒரு ஆவரேஜான திரைப்படம் தான். அது திரும்பவும் விஜய் நடித்த விஷ்ணு திரைப்படம். பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 30 லேக்ஸு, கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 62 லேக்ஸு. இது ஒரு ஹிட்டான மூவி தான்.
அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திரும்ப விஜய் நடித்த மாண்புமிகு மாணவன். இந்த படம் ஒரு ஃப்ளாப்பான மூவி தான். ஏன்னா பட்ஜெட் வந்து 60 லேக்ஸு, பட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வெறும் 35 லேக்ஸ் தான். இதுவுமே ஒரு பெரிய ஃப்ளாப்பான மூவி. அதுக்கு அடுத்தபடினா ஒன்ஸ் மோர். இந்த படம் பார்த்தீங்கன்னா சிவாஜி நடிச்சிருப்பாங்க கூட. இது 3 crore பட்ஜெட்டு, பட் கலெக்ஷன் வந்து 2.1 crore தான். இதுவே பெரிய ஃப்ளாப்பான மூவி தான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நெஞ்சினிலே. இது பட்ஜெட் வந்து 3 கோடி, பட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 4.5 கோடி. இது ஒரு ஆவரேஜான திரைப்படம் தான். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா பெரியண்ணா. இதில் சூர்யா கூட நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து 2.25 crore, கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 2.7 crore. இது பெரிய ஃப்ளாப்பான மூவி. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தோஸ்து, சரத்குமார் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா 3 கோடி பட்ஜெட்டு, கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 2.8 தான். இது ஒரு ஃப்ளாப்பான மூவி. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம். இந்த படம் பார்த்தீங்கன்னா அருண் விஜய் நடிச்சிருப்பாங்க. ஸோ இது பட்ஜெட் வந்து 1 crore, கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 35 லேக்ஸு. இது ஒரு ஃப்ளாப்பான மூவின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சுக்ரன். இது விஜய் வந்து ஒரு கேமரா ரோல் பண்ணியிருப்பாங்க. இது பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 2 கோடி, பட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 1.10 கோடி தான். இதுமாரி ஒரு ஃப்ளாப்பான மூவி தான். அதுக்கு அடுத்து நெஞ்சிருக்கும் வரை. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர் மூவின்னு சொல்லலாம். ஏன்னா பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வெறும் 1.3 crore தான், பட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 கோடி அடிச்சிருக்கு. அதுக்கு அடுத்த படம் பார்த்தீங்கன்னா பந்தயம். இது வந்து ஒரு பட்ஜெட் 1 கோடி தான், கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 1.20 கோடி தான், பட் இது ஒரு ஃப்ளாப்பான மூவி தான். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சட்டப்படி குற்றம். இந்த படம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து 2 கோடி, பட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 1.75 crore தான். இது ஒரு ஃப்ளாப்பான மூவி. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா டூரிங் டாக்கீஸ். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பான மூவி. ஏன்னா வந்து புதுமுக நடிச்சிருப்பாங்க. பட்ஜெட் வந்து 1 கோடி, கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே பாதி கிட்டத்தட்ட 50 லட்சம் தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பட்ஜெட் 2 கோடி, கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 1 கோடி தான், 1.10. இது ஒரு ஃப்ளாப்பான மூவி கோமாளி. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டான் கடவுள் இல்லை. இந்த படம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்துட்டு 3 கோடி, பட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வெறும் 90 லட்சம் தான். இது ஒரு ஃப்ளாப்பான மூவி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஏதாச்சும் தப்பாக இருந்தாலும் கமெண்டில் தெரிவிங்க. நன்றி.